நான் வந்துட்டு வெளியே சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கே நடக்கிறது என்னன்னே தெரியல. பசங்களுக்கு ஜஸ்டிஸே இல்லை. பொண்ணு எது சொல்லி என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. இதே நாங்கள் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன் தான் நான் கேட்குறேன். அப்போ பசங்களாம் சாகணும், பொண்ணுங்க தான் ஆளணுமா? அதுதான் என்னோடய கொஸ்டின். பொண்ணுங்களாம் சாமியாக பார்க்குறோம், அவங்களாம் எங்களை செருப்பாக பார்க்குறாங்க. அப்போ ஆம்பளைங்களாம் அவ்வளோ எகத்தாளமாக போயிட்டோமான்னு நாங்கள் கேட்குறோம். உண்மையாக லவ் பண்ணதுக்கு இதுதான் தண்டனையா? என்னை வெட்ட போகிறேன்னு சொல்லி, என்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவும் இந்த வீடியோவில் ஆட் ஆகும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக லவ் பண்ணது குத்தம், தப்புன்னு சொன்னதுனால குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொல்ல துடிக்கிறாங்க. இல்லை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணதை நான் தப்புன்னு சொன்னேன் வீடியோவில், அது தப்புன்னு சொன்னீங்க. சரி, உங்கள் ஃபேஸ் ரிவீல் நான் போட்டேன், உங்கள் ஃபோட்டோ எப்படி என்கிட்ட வந்திருக்கும்? என்னோடய கொஸ்டின் அதுதான். உங்கள் ஃபோட்டோ எப்படி என்கிட்ட வந்திருக்கும்? நீங்கள் என்கிட்ட லவ் பண்ணாமல் இருந்து ஃபோட்டோ யாராவது கொடுத்துருந்தா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ என்கிட்ட வந்திருக்கு. அதாவது இப்போ உங்கள் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு வேறு யாரோ கொடுத்தாங்கன்னு என்னை அடித்து பிளாக்மெயில் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அப்போ உண்மையாக லவ் பண்ணவனோட நிலைமை இதுதானா? இப்போ நாங்களாம் என்ன தெருவில் நிற்கிறதா கேட்குறேன். என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. இதே ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தால் இந்நேரம் போலீஸ்காரங்க சடன் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. எங்களெல்லாம் நாங்களாம் வந்துட்டு ஏதோ நாங்கள் பாவப்பட்டவங்க மாதிரி எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் அப்படின்னா அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே, லவ் பண்ணது ஒரு தப்பா, இல்லை தப்புன்னு சொன்னதுனால ஒரு தப்பா? என்னோடய கொஸ்டின் அதுதான். இப்போ அவங்க என்கிட்ட வீடியோ கால் பேசினது எல்லாத்துக்குமே நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன். அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அவங்க ஸ்கேம் பண்ணதோட பையரோட ஆடியோவும் நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ உண்மையை நான் வெளியே சொல்லியிருக்கேன். இப்போ இவ்வளோ உண்மை வெளியே வரும்போது அவங்க ஏன் அந்த தப்புன்னு ஒத்துக்க மாட்டுறாங்க? ஒரு 7500 பிரச்சனை, அந்த பிரச்சனையை அன்றைக்கே முடிச்சிருந்தேன். என் லவ் ப்ராப்ளம் செகண்டரி. ஃபஸ்ட்டு பையரோட ப்ராப்ளம்னால இது பண்ணேன். இப்போது லவ் ப்ராப்ளம்னால நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, எங்கள் வீட்டில் என்னை சேர்க்க மாட்டுறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மரியாதை கிடையாது, எங்கள் சொந்தக்காரங்கிட்ட மரியாதை கிடையாது, என்னை அடித்து வீடியோ போட்டாங்க, என்னை கூட பழகின பசங்க எல்லாருமே நான் ஒரு மாதிரி அசிங்கமாக தானே பார்க்குறாங்க. அப்படி என்ன நான் கொலையாக பண்ணிட்டேன், இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போனேன்னா? அந்த பொண்ணு தானே என்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் யார் நியாயம் வாங்கி தருவா? என்னோடய கொஸ்டின் அதுதான். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வாழ்கிறதா சாவுறதானே என்னன்னு தெரியல. இதே நான் அந்த பொண்ணு என்னை அடித்து வீடியோ போட்ட உடனே அன்றைக்கே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே செத்து போயிருந்தேன்னா அப்போயாவது எனக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியலையே. இப்போ வாழ்கிறதுனால என்னால் ஒரு 4 பேர் வீடியோ போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக போடுறாங்க. அந்த பொண்ணு காட்டக்கூடாத காட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணி 4 பேர் வீடியோ போடுறாங்க. நான் ஒன்றும் புரியல. ஒரு பொண்ணு வந்து எது சொன்னாலும் நம்புறீங்க, நாங்கள் சொன்னால் ஏன் நம்ப மாட்டீங்க? உண்மையாக லவ் பண்ணுற நிலமெல்லாம் இதானா? என்னோடய கொஸ்டின் அதுதான். நீங்கள் தான் கைஸ் நியாயம் வாங்கி தரணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக லவ் பண்ணவனோட நிலமை சாவில் போய் முடியுது. அதாவது வந்துட்டு தீவிரவாதி மாதிரி பண்ணுறாங்க. அதாவது என்னை வந்துட்டு போலீஸ் கேஸ்லாம் கொடுத்தா 3 மாதம் நான் வீடியோ போடாமல் இருப்பேனா? சரி, நான் வீடியோ போடாமல் இருக்கணும்னா நீ என்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்தல, அப்பயே சொல்லியிருந்தா நான் வீடியோ போடாத, இந்த மாதிரிலாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் என் தப்பை நான் திருத்திருப்பேன். லவ் பண்ணும்போது நீ இதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒதுங்கி போயிருக்கலாம். லவ் பண்ணி ஏமாற்றிட்டு இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுனால என்னை வந்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பேன், எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கேன். என்னோடய வழி பிரேக்கப் ஆன எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல. லவ் பண்ணது ஒரு தப்புன்னு வச்சுக்கிறாங்க. அது ரிலிஜன் பண்ண லவ் பண்ணது தப்பு, நான் வெட்டி வீசிடுவேன். அதாவது அவங்க ஓப்பனாகவே என்கிட்ட நேரில் சொன்னாங்க, நீங்களாம் பிச்சைக்காரங்கடா, நீங்களாம் வாழவே தகுதி இல்லாதவன்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்குறேன், நான் உழைச்சி ஒரு வேலை என் காசில் நான் சாப்பிட்றேன், யாரையும் வயிற்றுலையும் அடிக்கலை, எவனையும் நான் ஏமாத்தலை, என்கிட்டையும் நான் காசு திருடி பொழைக்கல, என்கிட்டையும் உடம்ப காமிச்சு நான் பொழைக்கல. ஓகேங்களா? ஆம்பளை பையனாக இருந்து உழைச்சி என் குடும்பத்தை பார்த்து இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் நான் சோஷியல் மீடியாவில் நான் வந்துட்டு இவ்வளோ நல்ல பேர் எடுத்து வச்சுருந்தேன். என் பேரை கெடுக்கணும்னு இவங்க இப்படி லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்களா? இல்லை லவ் பண்ணி என் பேரை கெடுத்து என்னை மொத்தமாக அழிக்கணும், என்னை மொத்தமாக முடிக்கணும், நல்லதே நடக்கக்கூடாது, கெட்டது மட்டும்தான் நடக்கணும்னு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே புரியல. நீங்கள் தான் இதுக்கு மேலே எனக்கு நியாயம் வாங்கி தரணும். அதே மாதிரி அவங்க ஸ்கேம் பண்ண ப்ரூஃபெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோ